வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். ராகுல் காந்தியோடு மேடை ஏறுவதை முதலமைச்சர் விஜய் அவாய்ட் பண்ணிட்டாரா? அதனால வைகோ வருத்தப்பட்டு இருக்காரா? இப்படி ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் கிளைமாக்ஸை எட்டியிருக்கு. இது தொடர்பாக இன்னைக்கு கூட ஒரு கூட்டம் நடந்திருக்கு அறிவாலயத்தில். இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்களோடு ஒரே மேடையில் ஏறும் திரு வைகோ அவர்களுடைய நிகழ்ச்சியை முதலமைச்சர் விஜய் அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு கருத்து மதிமுகக்குள்ளேயே ரொம்ப தீவிரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில், அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானத்தில் புறப்பட்டு கொச்சி விமான நிலையம் போயிருக்காரு. அங்கிருந்து காரில் அவர் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா என்ற அந்த ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை நிலையத்துக்கு இன்னைக்கு போயிருக்காரு. இனி 2 வாரத்துக்கு வைகோ தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாரு. அவர் ஒரு ஆயுர்வேத சிகிச்சை, அதாவது மறுமலர்ச்சி, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஏதேனும் ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலைக்கோ அல்லது இயற்கை வைத்தியசாலைக்கோ சென்று ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த வகையில இன்னைக்கு வைகோ சென்னையிலிருந்து கொச்சி சென்று அங்கிருந்து கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலைக்கு இன்னைக்கு போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேலதான் அவர் மீண்டும் அங்கிருந்து வருவாரு அப்படின்னு மதிமுக சொல்றாங்க. அப்படி நேற்று முன்தினம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அவருடைய வைகோ இன் பார்லிமெண்ட் அவருடைய புத்தக வெளியீட்டு விழா டெல்லியிலே நடந்தது. ராகுல் காந்தி புத்தகத்தை வெளியிட உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அதை பெற்றுக்கொண்டார். கிட்டத்தட்ட தேசிய அளவில் முக்கியமான அரசியல் புள்ளிகள் எல்லாம் அங்க வந்திருந்தாங்க. ராகுல் காந்தி அந்த விழாவில் வைகோவை பத்தி ரொம்ப உயர்ந்து பேசினார். என்ன பேசினார்னா, நான் ஒரு அரசியல் புள்ளிகளை, அரசியல்வாதிகளை எப்படி மதிப்பிடுவேன் அப்படின்னா, அவங்க எந்த சூழ்நிலையும் அவங்களுடைய சித்தாந்தத்தை விட்டுடாம இருக்கிறவங்கள தான் நான் மதிப்பேன். அந்த வகையில நான் நீண்ட ஆண்டுகளாக வைகோ அவர்களை நான் பார்க்கிறேன். அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய அடிப்படை சித்தாந்தத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. அதுதான் வைகோ என்று ராகுல் காந்தி வைகோவின் புகழ் பாடினார். இந்த ராகுல் காந்தி தான் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி சென்னை வந்த போது மறுசீரமைப்பு, மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன், இந்த பிரச்சனையில இந்த மசோதா மீண்டும் பார்லிமெண்ட்ல வரும்போது அதை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதற்கு திமுக சார்பில் தயாநிதி மாறன் ரியாக்ட் பண்ணாரு. அப்ப நீங்க என்ன அதை ஆதரிக்க போறீங்களா, நீங்க தான் எட்டப்பரா அப்படின்லாம் அரசியல் வட்டாரத்தில் கேள்விகள் எழுந்தது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஸ்டாலினை மறைமுகமாக தாக்குவது, வைகோவை நேரடியாக புகழ்வது என்ற அடிப்படையில் தான் வைகோ பற்றி ராகுல் காந்தி அந்த பாயிண்ட் எடுத்து சொன்னாரு அப்படின்னு மதிமுக சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விழாவில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி என இந்த புத்தகத்துக்கு ராகுல் காந்தி தேதி கொடுத்திருக்காரு என்றெல்லாம் சொல்லி அதை முதலமைச்சர் விஜயிடமும் வைகோ உறுதிப்படுத்திய போது நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படிதான் வைகோவும் இந்த தகவலை வெளியிட்டார். முதலமைச்சர் வர்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கிறது என்பதால முதலமைச்சர் டெல்லி வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்று முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வைகோவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு முதலமைச்சரிடம் வைகோ உரையாடினார். நீங்க சென்னையில இதோட தமிழ் பதிப்பு வெளியிடும் போது நான் வெளியிடுறேன், இப்ப டெல்லி வர முடியாத ஒரு சூழல் இருக்கேன், மறுநாள் சட்டசபை இருக்கிறதுனால என்னால முடியல அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நீங்க அதை பாருங்க, நான் நானே உங்களை சில சூழல்களால நீங்க வர வேண்டாம்னு நானே கேட்டுக்கிட்டதா நான் வெளில சொல்லிடுறேன் என்று வைகோ முதலமைச்சரிடம் சொல்லிவிட்டு அதே போல ஒரு காரணத்தை தான் சொன்னார். டெல்லியில கூட்டமா இருக்கும், அவர் வந்தா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் நீங்க டெல்லி வர வேண்டாம் என்று நானே முதலமைச்சரிடம் கேட்டுக்கொண்டேன் என்று முதலமைச்சர் வராததற்கு வைகோ ஒரு காரணத்தை சொன்னார். ஆனால் தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது இந்த புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் நடக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல நடக்கிறது, ராகுல் காந்தி இருக்கிறாரு. ராகுல் காந்தியோடு ஒரே மேடையில் இப்போது முதலமைச்சர் விஜய் பங்கேற்றால் இது பட்ஜெட் சீசனு, இங்க தப்பதான் ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் போட்டிருக்கோம், அடுத்து மத்திய அரசிடம் இருந்து ஏராளமான நிதி உதவிகள் தேவைப்படுகின்றன, நம்ம ஜிராம்ஜி திட்டம் உட்பட எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில ராகுல் காந்தியோட நீங்கள் மேடையை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்ற ஒரு கேள்வி
முதலமைச்சர் விஜயின் ஆலோசகர்கள் சார்பில் அவரும் வைக்கப்பட்டது என்றும், அந்த அடிப்படையில் தான் இது புத்தகத்தோட தமிழ் பதிப்பு சென்னையில் வெளியிடும் போது நான் வர்றேன் என்று முதலமைச்சர் விஜய் வைகோவிடம் சொல்லிவிட்டார் என்றும் மதிமுக, தவேக இரண்டு வட்டாரங்களிலும் இதை கூறுகிறார்கள். இந்த ஒரு வருத்தம் வைகோவுக்கு இருக்கிறது என்றும் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் விஜய் வந்தா ஒரு சிஎம், ஒரு மாநில முதலமைச்சர், கிட்டத்தட்ட 67க்கு பிறகு திராவிட ஆட்சிகள் இல்லாமல் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து அதை ஆட்சியை பிடித்த ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு பேர் இருக்கு. இந்தியா ஃபுல்லா விஜய்க்கு ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு. அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே அவருக்கு இந்திய அளவிலே ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு. அரசியலுக்கு முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த புகழ் இன்னும் அதிகமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில முதலமைச்சர் வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவருடைய ஒரு அமைச்சரை, ஒரு ஜூனியர் அமைச்சரை அனுப்பியிருக்கிறாரே என்பதும் வைகோவின் உள்ளத்தில் ஒரு நெருடல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வைகோவை அறிந்தவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், அதாவது மாவட்ட செயலாளர்களுக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் என்பது குறித்த விவாதங்கள் தேர்தலுக்கு முன்பே நடந்தன. தேர்தல் நெருங்கியதும் அது பாட்டுக்கு தேர்தல் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப தேர்தலில் திமுக பெரிய அளவு தோல்வி அடைந்ததும் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு 36 பேர் கொண்ட குழுவை அமைத்து திமுக நிர்வாகிகள் வரை போய் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு எனக்கு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதன்படி அந்த 36 பேரும் போய் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மாவட்ட செயலாளர் மீது என்ன புகார் இருந்தாலும் சொல்லுங்க, கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன வேண்டும், கட்சியோட அமைப்பு முறையில் என்ன மாற்றம் வேண்டும்லாம் சொல்லுங்க என்றெல்லாம் அவர்கள் கீழ்நிலை நிர்வாகிகள் வரைக்கும் சென்று சந்தித்து அந்த அறிக்கையை திமுக தலைமையிடம் ஏற்கனவே கொடுத்தார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக மறுசீரமைப்பு பற்றிய ஒரு ஆய்வுக்குழுவை கடந்த ஜூன் மாத இறுதியிலே முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அமைத்தார். அந்த மறுசீரமைப்பு ஆய்வுக்குழுவில் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, எஸ் சிவசங்கர், எம் அப்துல்லா, முரசொலி, தமிழரசி, பரந்தாமன், எழிலன், எஸ்கேபி கருணா இவர்கள் எல்லாம் அந்த குழுல இருந்தாங்க. வியாழக்கிழமை இவங்க அறிவாலயத்துல கூடி மறுசீரமைப்பு பற்றிய ஆய்வு கூட்டத்தை இவங்க நடத்தினாங்க. அதாவது இந்த குழுவை அமைத்த போது ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆகஸ்ட் முதல் வாரம் இந்த குழு எங்கிட்ட அறிக்கை கொடுப்பாங்க, அந்த அடிப்படையில் அதற்கு அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அறிவாலயத்தில் கூடும் இந்த குழு இன்னைக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதியான இன்றைய வியாழக்கிழமையும் அறிவாலயத்தில் கூடி இறுதிக்கட்ட அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்தில், அதாவது இந்த குழுவுல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கல. ஏன்னா மாவட்ட செயலாளர்களோட தான் அவங்களோட தொகுதி தானே மாற்ற போறாங்க. அதனால இந்த குழுவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் சொல்கிறார்கள். அதாவது ஒரு மாவட்டத்தில் 7 தொகுதி இருக்கு அப்படின்னா 2, 2, 3 என்று பிரிப்பது, 6 தொகுதி இருக்குன்னா 2, 2, 2. இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 சட்டமன்ற தொகுதி தான் என்பதில் இந்த மறுசீரமைப்பு ஆய்வுக்குழு உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல லேட்டஸ்டா நடந்த திமுகக்குள்ள நடந்த ட்விஸ்ட் என்னன்னா, உதயநிதி அவருடைய கைது, அந்த சம்பவத்திலே அன்னைக்கு ஃபுல்லா அவர் கூட யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்டவரெல்லாம் அவர் பின்னாடி தான் போனாங்க. மா சுப்பிரமணியன் உள்ளிட்டவரெல்லாம். அவர் காலையில 8:30 மணிக்கு அவர் வீட்டுக்கு போலீஸ் வந்த போது தகவல் அறிந்து அங்கே சென்றவர்கள் இரவு 12 மணிக்கு அவர் சித்தரஞ்சன் சாலை சென்று திமுக தலைவர் ஸ்டாலினை திருச்சியில் இருந்து சென்று சந்தித்தது வரை இந்த சீனியர்கள் உட்பட அனைவரும் அவர் கூட இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்திலே பட்ஜெட் கூட்டத்துக்கு பிறகு வெளியே தலைமைச் செயலக வளாகத்திலே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார் அல்லவா, அந்த நேரத்துல அவர் பக்கத்துல நிக்கிறது யாருங்கிறத ஒரு போட்டியும் வெளிப்படையாவே நடந்தது. நேத்திக்கு சேகர் பாபு முண்டி அடிச்சு நின்னாரு. இன்னைக்கு துரை சந்திரசேகர் ஏன் சேகர் பாபு தான் இங்க நிக்கணுமா, நம்ம நிக்க கூடாதா என்று ஊடக ஒளிபெருக்கிகள் மைக்குகள்லாம் இருக்கும் போதே அது பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஏன் சேகர் பாபு தான் இங்க நிக்கணுமா, நம்ம நிக்க கூடாதா என்று கேட்டு அவர் அங்க பக்கத்துல முண்டி அடிச்சு நிக்கிறாரு. இன்னைக்கு சேகர் பாபு உதயநிதிக்கு பின்னால 2வது 3வது ஆளா நிக்கிறார். இந்த அதாவது உதயநிதியை சுற்றி யார் இருப்பது என்பதும் இப்போது ஒரு ஒரு போட்டிக்குரிய விஷயமாகிவிட்டது. ஏனென்றால் தங்களுடைய மாவட்ட செயலாளர் என்ற அதிகாரத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இதற்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. ஆனால் மறுசீரமைப்பு ஆய்வுக்குழுவில்
2 சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்றும் அதன்படிதான் நேற்று இரவும் இந்த மறுசீரமைப்பு ஆய்வுக்குழுவினர் அறிவாலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசித்தார்கள். அதே போல இன்னைக்கும் அறிவாலயத்தில் கூடி அந்த அறிக்கையை ஸ்டாலினிடம் அவர் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொடுக்க சொல்லியிருந்தார். அதன்படி இந்த வாரம் ஸ்டாலினுக்கு அந்த அறிக்கை அளிக்கப்படுகிறது. விரைவில் திமுக மாவட்ட அமைப்புகள் மாற்றப்படும். 2 தொகுதி ஒரு மாவட்டம் என்பது மிக கராராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்ட்டு அறிவாலய வட்டாரத்தில் சொல்றாங்க. இன்றைக்கு அப்டேட்டுகள் இவைதான். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.